தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு தொடர்ந்து 2 நாளாக விஜயகாந்த் கட்சியின் நிர்வாகிகளோடு கூட்டணி பற்றி தொடர்ந்து ஆலோசனை நடத்தினார். அதிமுக கூட்டணியில் பாமக 7 இடங்களை பெற்றதை அடுத்து அதற்கு இணையாக தனக்கும் இடம் வேண்டும் என்பதில் விஜயகாந்த் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுகவோ தேமுதிகவுக்கு 7 இடங்கள் கொடுப்பது கஷ்டம் என்று பாஜகவிடம் கூறியுள்ளது. இது தொடர்பாக பாஜக பிரமுகர்களிடம் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிகவை சேர்க்கச் சொல்லி நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க, ஆனால் தேமுதிகவுக்கு 7 இடம் கொடுக்க இப்போ வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். ரொம்ப அதிகபட்சமாக 5 சீட்டும் 1 ராஜ்யசபாவும் தரலாம், அதையும் நீங்களே அவங்க கிட்ட பேசி முடிங்க என்று சொல்லிவிட்டார். இதையடுத்து இப்போது மீண்டும் தேமுதிகவிடம் பாஜக பிரமுகர்களே பேச ஆரம்பித்துள்ளனர். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் என அணி அமைந்தால் 25 சீட்டுகள் வரை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என்று மத்திய உளவுத்துறை அமித்ஷாவுக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறது. இதை மனதில் வைத்து தேமுதிகவை விட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது பாஜக. அதன்படி நேற்றிரவு வரை நடந்த பேச்சுவார்த்தையில் 5 சீட்டும் 1 ராஜ்யசபாவும் தருகிறோம். தேர்தல் முடிந்து பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சிதான் வரும். அதில் தேமுதிகவுக்கு 2 மத்திய அமைச்சர் பதவிகள் உறுதியாக தருகிறோம். 5 சீட்டில் நீங்கள் 1 சீட் ஜெயித்தால் கூட அந்த ஒருவருக்கும் ராஜ்யசபா உறுப்பினருக்கும் என 2 மத்திய அமைச்சர் பதவிகளை தேமுதிகவுக்கு தருகிறோம் என்று பாஜக கடைசி கட்ட பேரத்தை நடத்தியிருக்கிறது. பாமகவுக்கு கூட கொடுக்காத இந்த அதிரடி ஆஃபரை தேமுதிகவுக்கு கொடுத்திருக்கிறது பாஜக. மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக வரும் 6ஆம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஒரே மேடையில் பங்கேற்று பேசுவார் என மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் குறித்த பேச்சுவார்த்தை பரபரப்பாக இருந்து வரும் நிலையில் வரும் 6ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளார். இப்போது அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஒரே மேடையில் பங்கேற்று பேசுவார்கள் என மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த வண்டலூரில் உள்ள கிளப்பாக்கத்தில் பொதுக்கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை அவர் நேற்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேசிய தமிழிசை, பிரதமர் மோடி பங்கேற்கும் இக்கூட்டம் தமிழக அரசியலில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்தார். அதே சமயம் தேமுதிக கூட்டணி குறித்து அவசர ஆலோசனை கூட்டம் வரும் 5ஆம் தேதி நடக்கும் என்று கூறியுள்ளார். எனவே 5ஆம் தேதி தேமுதிக உடனான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று கூறப்படுகிறது. தேமுதிக அதிமுக கூட்டணி இணைவதன் மூலம் பாஜக நீண்ட நாட்களாக போட்டு வந்த திட்டம் நிறைவேற உள்ளதென்றே கூறலாம். மேலும் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, லட்சிய திமுக தலைவர் டி. ராஜேந்தர் நேற்று செய்தியாளர்களிடம் பேசினார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலிருந்து நான் அரசியலில் இருந்திருக்கிறேன். ஆதரவு கேட்டால் தான் கொடுக்க முடியும். கூட்டணி அமைத்துத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் தற்போது நிற்க முடியும். கடந்த முறை அதிமுக திமுக வாக்குகளை பிரிப்பதற்கு செயல்படுத்தப்பட்ட மக்கள் நல கூட்டணியால் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டது. பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் யாரிடமும் வேண்டுமானாலும் கூட்டணி வைத்துக் கொள்ளட்டும், ஆனால் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களை வந்து எட்டி பார்க்கவில்லை. உலகம் முழுவதும் சுற்றி பார்க்க விமானம் கிடைக்கிறது, தமிழ்நாட்டில் ஹெலிகாப்டர் கிடைக்கவில்லையா என்று ஆவேசமாக பேசினார். நடிகை வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்கிறீர்களே, கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களை எட்டிக்கூட பார்க்கவில்லையே என்றார். இன்று தேர்தல் என்றவுடன் வந்து நிற்கிறீர்கள். தேர்தல் என்றால் குமரி சென்னைக்கு வந்து நிற்கிறீர்கள். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்த 13 பேர் இறந்தார்களே, இது குறித்து இக்கூட்டணி கட்சியின் எம்பி டெல்லியில் பேசியிருப்பாரா என்று விமர்சனம் செய்தார். கூட்டணி என்றால் ஜாதி பலம் இருக்க வேண்டும் அல்லது பணபலம் இருக்க வேண்டும். நடிகர் கமல்ஹாசன் போன்று பலரை பார்த்து விட்டேன். நாட்டுப்பற்று இருந்தால் அரசியலில் ஜெயிக்க முடியாது, நோட்டுப்பற்று இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் என்று கூறினார். இது ஒரு பக்கம் இருக்க, சென்னையில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சுமார் 2500 விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இவை பாலூட்டிகள், பறவைகள் மற்றும் ஊர்வன வகை என ஏராளமான விலங்குகள் உள்ளன. 2010ஆம் ஆண்டு முதல் இப்பூங்காவில் உள்ள விலங்குகளை மக்கள் தத்தெடுக்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த முயற்சியில் பங்கு பெற்று பல வன உயிரினங்களை தத்தெடுத்துள்ளனர். இந்த நிலையில் உலக வன உயிரின நாளான நேற்று நடிகர் விஜய் சேதுபதி பூங்காவிற்கு வருகை தந்து ஆதித்யா மற்றும் ஆர்த்தி எனும் 2 வங்காள புலிகளை தத்தெடுத்தார். அதன்படி புலிகளின் பராமரிப்பு மற்றும் உணவுக்கான 6 மாத செலவு தொகையான ரூபாய் 5 லட்சத்தை காசோலையாக பூங்கா இயக்குனர் யோகேஷ் சிங்கிடம் விஜய் சேதுபதி வழங்கினார். முன்னதாக நடிகர் சிவகார்த்திகேயன் புலியை தத்தெடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி பேசிய விஜய் சேதுபதி, நண்பர் ஒருவர் கூறியதின் அடிப்படையிலேயே 2 வங்க புலிகளை 6 மாதம் தத்தெடுத்ததாகவும், இதேபோல் அனைவரும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து தத்தெடுக்கவும் அறிவுறுத்தினார். இதனால் ஒரு விழிப்புணர்வும் பலர் விலங்குகளை தத்தெடுக்க முன்வருவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.